அனைவருக்கும் வணக்கம். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிச்சா இனிமே 3 வருஷம் ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற சட்ட திருத்தத்தை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றின ஒரே சத்தம், ஒரே கூப்பாடு. ஐயோ வந்தே மாதரத்தை பாட சொல்லிட்டாங்க, ஐயோ வந்தே மாதரத்தை எப்படி பாடுறது அப்படின்னு பயங்கரமாக கதறிட்டு வராங்க. கதற கோஷ்டிகள் பன்னிஸ்தானை, நம்முடைய துரோகி நாடான பன்னிஸ்தானை சேர்ந்தவங்களா இருந்தால் பரவாயில்ல, நம்முடைய எதிரி நாடான சீனாவை சேர்ந்தவங்களா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம நாட்டோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா கொழுத்து போயிட்டு இருக்க இங்கே இருக்கின்ற தேச விரோதிகள் பயங்கரமாக கதறிட்டு வராங்க. அந்த கதறல்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த உண்டியல் சு வெங்கடேசன், மதுரை எம்பி. அவர் மதுரை எம்பி அப்படிங்கிறதே அவர் மறந்துட்டாப்ல. அவர் பயங்கரமாக ரூம் போட்டு, அதுவும் நைட்டு 12 மணிக்கு கதறி இருக்காப்ல. பாருங்க. இந்த பாடலை ஒரு இஸ்லாமியரோ, ஒரு கிறிஸ்துவரோ, ஒரு சீக்கியரோ, ஒரு நாத்திகரோ, மதச்சார்பற்ற அரசியல் நம்பிக்கை கொண்ட ஒருவரோ எப்படி பாடுவார்? எப்படி அவரை கட்டாயப்படுத்தி பாட சொல்ல முடியும்? அதுவும் ஜனகணமன பாடலுக்கு முன்பே இந்த பாடல் பாட வேண்டும் என்ற அந்த சுற்றறிக்கை இருந்தது. இன்றைக்கு அதை சட்டமாக்கி இருக்கிறார்கள். இதனுடைய மிக மோசமான விளைவு என்னவென்றால், தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் நமக்கென்று ஒரு தமிழ்தாய் வாழ்த்து இருக்கிறது. இனி தமிழ்தாய் வாழ்த்தை வந்தே மாதரத்துக்கு முன்னதாக முதலிலே பாடினால் 3 ஆண்டு சிறை தண்டனை என்பது நமக்கும் பொருந்தும். இவ்வளவு மோசமான ஒரு சட்டம், சிறுபான்மையர்களை இழிவுபடுத்துகிற சட்டம், மதச்சார்பற்ற அரசியலுக்கு எதிரான ஒரு சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த இந்த நாள் மிகவும் துயரமான ஒரு நாள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சு வெங்கடேசன் சார் ரொம்ப துயரமா இருந்துச்சுன்னா 4 மூளை கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துட்டு போய் எங்கேயாவது நல்லா ஸ்ட்ராங்கான, நீங்கள் ஸ்ட்ராங் இல்லாத மரத்தில் கட்டிட்டீங்கன்னா மறுபடியும் பொழைச்சி வந்துடுவீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏதாவது ஃபேனு மரம் எதுலையாவது கட்டிக்கிட்டு போய் சேர்ந்துருங்க சார். வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனோட உணர்வு சார். இதில் எங்கே மதம் வந்துச்சு? எப்படியெல்லாம் கிளப்புறாங்க பார்த்தீங்களா? வந்தே மாதர பாடலை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்குவாங்களா, இவர்கள் ஏற்றுக்குவாங்களா, நாத்திகர்கள் ஏற்றுக்குவாங்களா? என்னையா இது சு வெங்கடேசன் சார்? இது என்ன கதறல்? வந்தே மாதர பாடலை இந்தியனா உணர்ந்த ஒவ்வொரு இந்தியனும் பெருமையோட பாடுவாங்க. எந்த இந்தியனும் இந்த வந்தே மாதர பாடலை நம்ம இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால பாடக்கூடாது, நம்ம ஹிந்து அப்படிங்கிறதுனால பாடக்கூடாது, நம்ம கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால பாடக்கூடாது அப்படின்னு உணர்வு உள்ள ஒரு இந்தியன் கூட சொல்ல மாட்டான். ஏன்னா இந்த வந்தே மாதர பாடல் நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்தில் ஒவ்வொரு இந்தியனோட உணர்வுகளை, தேச உணர்வுகளை தட்டி எழுப்பிய பாடல். அப்படிப்பட்ட பாடலை ஒவ்வொரு இந்தியனும் கொண்டாடுவானே தவிர கண்டிப்பாக இந்த பாடலை எந்த இந்தியனும் எதிர்க்க மாட்டான். இந்த மாதிரி சீனாவோட கைக்கூலிகளாக இருக்கின்ற உண்டியல் பசங்க வேணா எதிர்ப்பாங்க. இப்படி உண்டியல் வெங்கடேசன் நைட்டு பதறி போய் ஒரு வீடியோ போட, அந்த வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா உண்மையிலேயே போட்டு நார கிழிச்சிருக்காங்க. சபை நாகரிகம் கருதி நாகரிகமாக இருக்கின்ற ஒரு சில கமெண்ட்ஸை மட்டும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், படிக்கிறேன் கேளுங்க. அப்படி கஷ்டமாக இருந்தால் மருந்து குடிச்சு சாவல அப்படின்னு ஒருத்தர் சரியான கடுப்பாயிட்டார் போல இருக்கு. ஏன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளே இருக்குது. அவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம், இஸ்லாமியனாக இருக்கலாம், இல்லை வேற எந்த மதத்துக்காரனாகவும் இருக்கலாம். ஆனால் வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனோட உணர்வு. அதையே நீ எதிர்க்கிறியா அப்படின்னு ஒருத்தர் சாவல, அதுவும் மருந்தை குடிச்சு சாவல அப்படின்னு படார்னு போட்டார். அப்புறம் இன்னொருத்தரை பாருங்க. 2029க்கு பிறகு வீட்டில் தனியாக உட்கார்ந்து விவாதம் செய்யலாம் சார். நீங்கள் நாடாளுமன்றத்தில் மதுரை, அதன் வளர்ச்சி, உட்கட்டமைப்பு, தொழிற்சாலை பற்றி எப்போது பேசுவீர்கள்? உங்களால் மதுரைக்கு ஒரு பயனும் இல்லை, ஒன்னால ஒரு மண்ணாங்கட்டி இல்லையா அப்படின்னு ஒரு சாமம் விடுற மாதிரி கேட்டிருக்காருங்க. 2029க்கு அப்புறம் நீங்கள் எம்பி ஆக போகிறதில்ல, வீட்டிலே உட்காந்து நல்லா விவாதம் பண்ணலாம் சார். என்ன சார் மதுரைக்காக நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சாணியால் அடித்த மாதிரி ஒருத்தர் பதில் கேள்வியை கேட்டிருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் பாருங்க. இந்த நாயால் சொந்த தொகுதிக்கு பயனில்லை, நாட்டுக்கும் பயனில்லை, நடிகைகளுக்கு அல்லக்கைகளாக செல்வதுதான் இவர் திறமை என நினைக்கின்றார் அப்படின்னு இவரை உண்மையிலேயே நான் லைட்டாக கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு எம்பியை கண்ணாபுனான்னு வர்றது தானேங்க. ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த உணர்வுகள் இருக்கும். கண்ணாபின்னு போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காருங்க. கிழிச்சிருக்காரு.
இவரால் நாட்டுக்கும் பிரோஜனம் கிடையாதுங்க, நாட்டுக்கும் பிரோஜனம் கிடையாது. மதுரை தொகுதி மக்களுக்கு ஒன்றுமே பிரோஜனம் கிடையாது. ஆனால் நடிகைகளுக்கு அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, கெய்டா சூர்யாவுக்கு கெய்டா போய் நின்னார்ல, அதுக்கு தான் இவர் லாயக்கு அப்படிங்கிற மாதிரி செருப்படி பதிலை கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் பாருங்க, எனது தேசத்தில் வந்தே மாதரம் பாடாமல் பங்களாதேஷ்ல பாட முடியும், பன்னிஸ்தான்ல பாட முடியும் அப்படின்னு ஒருத்தர் சாணியடி செருப்படி கேள்வியை கேட்டிருக்காரு. இப்படி சீனாவோட அடிவரடிகள் ஒரு பக்கம் பயங்கரமா கதறிட்டு இருக்கேல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவே ராமசாமியோட கோஷ்டி, ஈவே ராமசாமியோட பேரன் தெரியுமா அப்படின்னு. ஏன்னா ஈவே ராமசாமிக்கு நம்ம நாட்டு மீது எந்த பற்றுமே கிடையாது. ஈவே ராமசாமி வெள்ளக்காரனோட அடிவடியா இருந்தாலே, ஈவே ராமசாமி சுதந்திரம் கிடைச்ச உடனே என்ன தெரியுமா சொன்னாப்புல, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் கருப்பு நாள் அப்படின்னு சொன்ன இந்த ஈவே ராமசாமியோட பேரன்கள், குறிப்பா திகா ராசா என்ன சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி இங்க முஸ்லீம் அழியணும்னு சொல்றீங்க, முஸ்லீம் ஒழியணும்னு சொல்றீங்க, அவங்க கெட்டவங்கன்னு சொல்றீங்க. அந்த 2 வரி எடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவ்வளவு கேவலமான வன்மமான உருட்டு பாத்தீங்களா? இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய தேவையே இல்லைங்க. இந்த திகா ராசா பயலுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கவே எனக்கு தோணல. என்னன்னா, ஒவ்வொரு இந்தியனும் வந்தே மாதர பாடலை எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க, எப்படி நேசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாடலை பத்தி எவ்வளவு பொய்யா சொல்றான் பாத்தீங்களா? இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தா நம்ம நாக்க பெனாயில் ஊற்றி கழுவுனா கூட நாக்கு சுத்தமாவாதுங்க. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த திகார் ராஜா கொடுத்துருக்கான். வந்தே மாதர பாடல்ல இஸ்லாமியர்களும் அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையும் அப்படிப்பட்ட வார்த்தைகளே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த திகார் ராசாவே போன்ற கழுசடைகள் ஏன் தான் இப்படி பொய்யா சொல்லி உருட்டுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. இப்படி சீனா கம்யூனிஸ்ட் பயிலுவ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமியோட அடிவரடிகள், இவனுங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டு மிதிச்சு ஜெயிலில் போட்டு கம்பி எண்ணெய் வச்சாலே போதும், நாட்டில் பல பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். இப்போ திகார் ராசா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஜிகாதி கும்பல் எல்லாம் பயிலும் கதறாங்கல்ல, அந்த வந்தே மாதத்தில் அந்த 2 பேரா மட்டும் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனைங்க, எங்களுக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு கதறாங்கல்ல, அந்த 2 பேராவை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தமிழ்லையே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களே சொல்லுங்கள் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் நம்முடைய தேசத்தை தாயா நினச்சி பாடப்பட்ட பாடல். படிக்கிறேன் கேளுங்க. நீயே கல்வி, நீயே அறம், நீயே எங்கள் இதயம், நம்முடைய நாடு தான் நமக்கு இதயம் அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காங்க. நீயே எங்கள் உயிரின் சாராம்சம், நீயே எங்கள் உயிர், எங்கள் கரங்களில் இருக்கும் சக்தி நீயே, எங்கள் இதயங்களில் இருக்கும் பக்தி நீயே, உன் உருவத்தை எங்கள் ஆலயங்களில் நிறுவுகிறோம், உன்னை வணங்குகின்றோம். இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க 2 வரி, இந்த 2 வரியை தான் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த 4வது பத்தியில இவனுங்க உருட்டுற விஷயம். மீண்டும் அந்த வரியை படிக்கிறேன், அதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. உன் உருவத்தை எங்கள் ஆலயங்களில் நிறுவுகின்றோம். பாரத மாதாவே, பாரத அன்னையே, அது இந்திய வரைபடமாக கூட இருக்கலாம், உன்னை எங்களது ஆலயத்தில் நிறுவுகின்றோம், உன்னை வணங்குகின்றோம் அப்படின்னு. இதில் என்னங்க தப்பு இருக்கு? நம்முடைய பாரத அன்னையை, நம்முடைய நாட்டுக்கு நம்ம அந்த பாரத அன்னைக்கு ஒரு கோவில் கட்டி வணங்குறதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாருமே வணங்கலாமே, இந்தியனா இருக்கின்ற எல்லாருமே வணங்கலாம். அதில் எங்கே இவனுங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு எனக்கு புரியல. அடுத்து பாருங்க 5வது பத்தி, அந்த 5வது பத்தியை பார்த்தாலே, அந்த பேராகிராஃபை பார்த்தாலே எல்லா பயிலும் இந்த பிரிவினை கும்பல் எல்லாமே பயங்கரமாக கதறிட்டு வராங்க. படிக்கிறேன் கேளுங்க. நீயே துர்க்கையாக வீரத்துடன் காக்கின்றாய், தேசமே நீதான் துர்க்கே என்ன பண்ற, எங்களை வீரத்துடன் காத்துக்கிட்டு இருக்க. நீயே லக்ஷ்மியாய் வளத்தை அழிக்கின்றாய், லக்ஷ்மி தேவியாக நீதான் எங்களுக்கு என்ன பண்ற, வளங்களை அழிச்சிட்டு இருக்க. நீயே சரஸ்வதியாக எனக்கு என்ன பண்ற, அறிவுகளை வழங்கிட்டு இருக்க. குற்றமற்ற ஒப்பற்ற வளமிக்க தாயே, உன்னை வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த 5வது பத்தியில வரிகள் இருக்கு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இவனுங்க சொல்றாங்கல்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கு, முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இதுல என்னங்க தப்பு இருக்கு? 4வது பத்தியில் என்ன சொல்லியிருக்கு? பாரத தாயே, பாரத அன்னையே, உனக்கு கோவில் கட்டி நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு நம்ம தேசத்தை, நம்ம பாரத திருநாட்டை புகழுகின்ற வரிகள் இருக்கு. 5வது பத்தியில் என்ன இருக்கு? துர்க்கையாக வீரத்தையும், சரஸ்வதியாக எங்களுக்கு அறிவையும், லக்ஷ்மியாக எங்களுக்கு வளத்தையும் நீ கொடுத்துட்டு இருக்க. யாரு?
நம்ம பாரத அன்னை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற வரிகள் தான் இதில் இருக்கு. ஆனால் இவனுங்க எல்லாம் இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவ இந்த ராசா போன்றவர்கள் ஏன் தான் இப்படி கதறாங்க அப்படின்னு எனக்கு புரியலை. ஒவ்வொரு இந்தியனும் இந்திய திருநாட்டை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும், அது இஸ்லாமியனாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், இல்லை சீக்கியராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த வரிகளை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு மிக முக்கியமாக இருந்தது இந்த பாடல். 75 வருஷங்க, 75 வருஷமாக இதனுடைய புகழ் மழுங்கடிக்கப்பட்டுட்டே இருந்திருக்கு. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எதுக்கும் பயப்படுறதில்ல, எல்லாத்தையும் தேசத்துக்காக எல்லாத்தையும் துணிச்சலாக பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்திலேயே வந்தே மாதரம் தான் தேசிய பாடலாக, தேசிய கீதமாக வரணும் அப்படின்னு ஒவ்வொரு இந்தியரும் நம்ம நாட்டுக்காக ரத்தம் சிந்துறாங்கல்ல சுதந்திர போராட்ட தியாகிகள், அவங்க எல்லாருமே விரும்புனாங்க. ஆனால் நேரு மாமா அன்னைக்கு இப்போ எப்படி தாஜா பண்ணுற அரசியல்வாதிகள் இருந்தாங்களோ அதே மாதிரி நேரு மாமாவும் பயங்கர தாஜாவில் இருந்தார். அதனால தான் வந்தே மாதர பாடல் முழுசாக பாடினா அது இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் தேசிய கீதத்தை மாற்றும் அப்படின்னு கேவலமான வேலையை அன்னைக்கு பண்ணாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இழந்த பெருமை அன்னைக்கு மீட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு பக்கம் உருட்டிட்டு இருந்த திகார் ராசா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு உருட்டிட்டு இருந்த திகார் ராசா இன்னொரு உருட்டி இருக்காப்ல பாருங்க. அப்போ அரசியல் நிர்ணய சபையில் பாடப்பட்ட பாடல் 2 பத்தி, ஒப்புக்கொள்ளப்பட்டது 2 பத்தி, இன்னைக்கு பிஐபியில் ஒத்துக்கிட்டது 2 பத்தி. அப்படின்னா அரசியல் சட்டமே அரசியல் நிர்ணய சபையிலிருந்து தான் வந்துச்சு. அப்போ நீங்கள் அரசியல் நிர்ணய சபையை தாண்டி போனீங்கன்னா நீங்கள் பாடுற பாடல் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. திகார் ராசா என்னமா உருட்டுறாப்புல பார்த்தீங்களா? திகார் ராசா கிட்ட எவனோ ஒருத்தவ பயங்கரமாக நம்ப வச்சிருக்கான். இது மாதிரி ஒரு பேப்பரை காட்டி நீங்கள் பாயிண்டாக பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் வேற எங்கேயும் போய் படிக்க மாட்டாங்க அப்படின்னு திகார் ராசா கிட்ட எவனோ ஒருத்தவன் நம்ப வச்சிருக்கான் போல இருக்கு. அதனால தான் பயங்கரமாக இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காப்புல. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த திகார் ராசாட்ட கேட்குறேன், அரசியல் நிர்ணய சபையில் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமும் இயற்றப்பட்டது. ஆனால் அதே அரசியலமைப்பு சட்டத்தில் இன்னைக்கு ஒரு திருத்தம் 2 திருத்தம் இல்லை, 100 திருத்தங்களுக்கு மேலே நாடாளுமன்றத்தில் எம்பிக்களோட ஆதரவோட இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ராசா என்னமோ இது வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றாத மாதிரி என்னமா உருட்டுறாங்க. இப்படி அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தாத மாதிரி வாய்க்கிழிய பேசுகிற இந்த திகார் ராசாவுக்கு தெரியுமான்னு தெரியல. 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்திரா காந்தியோட எமர்ஜென்சி பீரியடில் நடைபெற்ற சட்ட திருத்தம். அது என்ன தெரியுமா திருத்தினாங்க? நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம். இன்னைக்கு பப்பு ராகுல் பூந்தி எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அப்படியே தூக்கிட்டு சுத்தாப்புல. நேற்று கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த அரசியலமைப்பு புத்தகத்தை கீழே போடுற காட்சிகளை கூட நம்ம பார்த்துருப்போம். அப்படி அரசியல் நாடகத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மதசார்பற்ற அப்படிங்கிற, எப்படி காங்கிரஸ்காரவங்களோட புத்தி தாஜா புத்தியா இருக்கு பாருங்க. 1976 எமர்ஜென்சி நேரத்தில் 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மதசார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை அரசியலமைப்பு சட்டத்தில் பூத்துறாங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சட்ட புத்தகத்தில் எந்த இடத்துலையும் மதசார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் இன்னைக்கு திகார் ராசா போன்றவர்கள் பேசவே மாட்டாங்க. இப்படி திகார் ராசா அவர்கள் கருத்து சொன்ன உடனே நம்ம கனிமொழி அக்கா சும்மா இருப்பாங்களா? அவங்களும் பின்னாடியே வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு கருத்தோட சொல்லியிருக்காங்க, படிக்கிறேன் கேளுங்க. வந்தே மாதர பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் தேச உணர்வுகளை மக்களிடம் திணிக்க முடியாது. வந்தே மாதரம் கட்டாயம் என்ற மசோதா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு அடேங்க அப்பா. கனிமொழி அக்கா, திகார் ராசா, அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்டியல் கம்யூனிஸ்ட் எல்லா பயிலும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எல்லா பயிலும் பயங்கரமாக கதறிட்டு வராங்க. இந்த சட்ட திருத்தத்தை பார்த்து பயங்கரமாக கதறிட்டு வராங்க. ஒழுங்காக இருந்து வந்தே மாதர பாடலை பாடியிருந்தா இதற்கெல்லாம் வேலையே இருந்திருக்காது. ஏன்னா பிப்ரவரி மாதம் மத்திய அரசாங்கம் ஒரு உத்தரவு ஒன்று போடுது. அப்பா, அரசாங்க நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக வந்தே மாதரம் பாடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு ஒன்று போடுறாங்க. ஆனால் அந்த உத்தரவை இந்த பல மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, இங்கே எல்லாம் இவங்க கடைபிடிக்கவே இல்லை. ஏன்னா வந்தே மாதரம் சிறுபான்மைக்கு எதிராக இருக்குல்ல, அதை பாடணும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பல சேட்டையை காட்டிகிட்டு இருந்தாங்க. வந்தே மாதரத்துக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஓஹோ, அப்படி போதா, சரி ஓகே, ஒரு சட்டத்தை போடுங்க,
வந்தே மாதரத்தை எவனாவது அவமதிச்சா தூக்கி போட்டு அவங்கள வந்து ஜெயிலில் தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு சட்டத்தை போடுங்க அப்படின்னு இன்னைக்கு சட்டமாக கொண்டு வந்திருக்காரு. இனிமேல் கனிமொழியாக இருந்தா என்ன, திகா ராசாவாக இருந்தா என்ன, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருந்தா என்ன, எல்லாருமே அப்படியே நேராக இருந்துக்கிட்டு வந்தே மாதரம் அப்படின்னு கண்ணில் கண்ணீரோடு பாடினாலும் சரி, தேச உணர்வோடு பாடினாலும் சரி, பாடிதான் ஆகணும். பாடலைன்னா தூக்கி போட்டு ஜெயிலில் போட்டு மிதிப்பாங்க. அதுதான் நடக்கும். நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார்ல, உண்மையிலேயே அவருக்கு நம்ம வந்து சல்யூட் அடிச்சாகணுங்க. அவருக்கு நம்ம சல்யூட் அடிச்சாகணும். என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளோ வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களாக சிறப்பான ஆட்சியை நடத்திட்டு வர்றாரு. இந்த ஆட்சியை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா சுற்றி எதிரிகள், நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற பாகிஸ்தானாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இவனுங்களெல்லாம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி எதிர்கொண்டுருவார். ஆனால் நம்ம தேசத்துக்கு உள்ளே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கின்ற மிஷினரிகள், ஜிகாதிகள், சீனாவோட அடிவரடிகள், பாகிஸ்தானோட அடிவரடிகள், இத்தாலியோட அடிவரடிகள் எல்லா பயிலும் இத்தனை எதிரிகளை எல்லாரையும் இங்கே வச்சுக்கிட்டு சிறப்பான ஆட்சியை கொடுக்காத பாருங்க. அதெல்லாம் வந்து வேற லெவலு. நீங்களே நினச்சி பாருங்களேன், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இதெல்லாம் பண்ணாமல், எப்பா 370 ஆர்டிக்கலா சேச்சா அதெல்லாம் அப்படியே இருக்குது, நம்ம தொட வேண்டாம், தொட்டால் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அதை விட்டுறலாம். ராமர் கோவிலா வேணாம் அதையும் விட்டுறலாம், தொட்டால் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு அவர் வந்து ஆட்சியை பண்ணியிருந்தா. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் எந்த ஊழலும் கிடையாது, சிறப்பான ஆட்சி, நேர்மையான ஆட்சியாக இருக்குது. அவர் தேசம் சார்ந்த இந்த விஷயங்கள்லாம் தொடாமல் அவர் ஆட்சியை பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தா இவனுங்க எல்லாம் பேசியிருக்கவே முடியாது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த தாஜா அரசியலை விரும்பலை. என்னுடைய தேசத்துக்காக, என்னுடைய தேச நலனுக்காக, என்னுடைய கலாச்சாரத்துக்காக எதையும் நான் துணிச்சலாக பண்ணுவேன். அதனால் எனக்கு இவனுடைய ஓட்டு வரல, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். அடுத்த தேர்தலில் நான் ஜெயிக்கலைன்னா கூட நான் இருக்கிறப்ப என்ன நினைச்சனோ அதை பண்ணுவேன் அப்படிங்கிற துணிச்சலோட இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தரமான சம்பவம் கூட நடந்திருக்கு. நம்முடைய பாரத தேசம், நம்முடைய இந்திய அணி உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கெடுக்க போகிறாங்க. அதற்கான டிஷர்ட்டோட கலரை நேற்று வெளியிட்டாங்க. அதை பார்த்தோன்னா எல்லா பயலுக்கும் உயிரே போயிடுச்சுங்க. பயங்கரமாக, ஐயோ இந்த நிறத்தை பார்த்து எனக்கு பயங்கரமாக பயமாக இருக்குன்னு ஜிகாதி கும்பலில் இருந்து இந்த சீன கைக்கூலிகள், இத்தாலி காங்கிரஸ் எல்லா பயலும் பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க. கலரை நீங்களே பாருங்கள், எவ்வளோ அருமையாக தியாகத்தோட நிறமாக இருக்கின்ற காவி நிறமாக இருக்குது பாருங்கள். ஐயோ, பார்க்குறதுக்கே அவ்வளோ சிறப்பாக இருக்குது, கண்ணுக்கெல்லாம் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. இதுக்கு ஹாக்கி தலைமை என்ன தெரியுமா விளக்கத்தை கொடுத்துருக்காங்க, நம்முடைய தேசிய கொடியில் உள்ள கலரு, அதோட நம்முடைய சூரிய உதயத்தின் போது ஒரு கலர் இருக்கும்ல, ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான்ப்பா இந்த கலர் அப்படின்னு சிறப்பான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த கலரை பார்த்து பிரியங்கா பூந்தி ஐயோ பயங்கரமாக வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து பயங்கரமாக அழுதுருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத படிக்கிறேன் கேளுங்க. ஆடை நெறிமுறைகள் மற்றும் கல்விக் கொள்கைகள் மூலமாக வரலாற்றை மீண்டும் மாற்றி எழுத மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு இல்லை சாமி, அதுதான் உண்மை. ஏன்னா பாரத தேசத்தோட வரலாற முகலாயர்கள் இப்படி பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் இப்படி பண்ணாங்க அப்படின்னு இவனுங்கெல்லாம் புகழ்ந்து எழுதி நம்முடைய பாடத்திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முகலாயனையும் ஆங்கிலேயனையும் புகழ்றதுக்காக தான் வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு தட்டி தூக்கி இந்திய தேசத்தோட, பாரத தேசத்தோட, பழைய பாரத தேசம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை செதுக்கிட்டு வராரு. இப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டருக்கு நம்ம ஒவ்வொரு இந்தியனும் துணை நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.